முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு அப்படின்னா கணிதத்தில் நம்ம ஏற்கனவே எல்சிஎம் எஸ்எஃப் பார்த்துருக்கோம். அதில் 16 மாடல் பார்த்துருப்போம் சரிங்களா. இப்போ நம்ம பார்க்குறது அப்படின்னா 17வது மாடல் சரிங்களா. எத்தனாவது மாடல்? 17வது மாடல். இதில் என்ன இந்த மாடலுக்கு நேம் அப்படின்னா சார்பகா ஜோடிகள் சரியா. சார்பகா ஜோடிகள் கோ பிரைம் பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் டைப் 1, இதில் மொத்தம் ஒரு 4 டைப் பார்க்க போகிறோம். இந்த 4 டைப்பில் ஏதாவது ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டைப் 1 சரியா. சார்பகா ஜோடிகள் என்னது? டைப் 1. அந்த டைப் 1 என்ன அப்படின்னா கூடுதல் சரியா. அந்த டைப் 1 என்னது? கூடுதல். ஸோ அதில் பார்க்கலாம் வாங்க. 2 எண்களின் கூடுதல் 528. 2 எண்களின் கூடுதல் 528. அவற்றின் எஸ்எஃப் 33. அவற்றோட எஸ்எஃப் என்னது? 33 எனில் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ 2 எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண் எனக்கு என்னது? தெரியாது. அதனால நான் முதல் எண்ணை ஏன்னு எடுத்துக்கிறேன். முதல் எண் என்ன எடுத்துக்கிறேன்? ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இரண்டாம் எண்ணும் எனக்கு தெரியாது. அதனால இரண்டாம் எண்ணை நான் பின்னு எடுத்துக்கிறேன் சரியா. இரண்டாம் எண் என்னது? எனக்கு தெரியாது. அதை நான் என்ன பண்ணுறேன்? பின்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ 2 எண்களின் கூடுதல் அப்படின்னா அப்போ ஏவையும் பியும் நம்ம என்ன பண்ணுறோம்? கூட்டுறோம். கூட்டுனா என்ன கிடைக்கணுமா சரியா? 528 கிடைக்கணும் சரிங்களா. 520 என்ன பண்ணணும்? 8 கிடைக்கணும் சரிங்களா. அடுத்து நமக்கு ஏற்கனவே தெரியும் விகிதம் படிச்சிருப்போம். விகிதம் படிக்கும்போது என்ன படித்தோம் சரியா. விகிதம் படிக்கும்போது 2 எண்கள் சரியா 3:4 எனில் அவற்றின் எஸ்சிஎஃப் சரியா 5 என்றால் அந்த இரு எண்கள் என்ன சொல்லியிருப்போம்? 3 5 4 5 20 அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஒரு எண்ணோட எப்பவுமே எது இருக்கும்? எக்ஸ்எஃப் இருக்கும். அப்படின்னா இங்கே கொடுக்குற எக்ஸ்எஃபோட நம்ம இதை என்ன பண்ணுறேன்? சேர்த்து எழுதிக்கிறேன். அப்போ இது எப்படி இருக்கும்? 33A அப்படின்னு இருக்கும். இது என்னது? 33Bன்னு இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்தா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 528 கிடைக்கும் சரிங்களா. சரி, இப்போ பாருங்க, இதில் காமனாக நமக்கு என்ன இருக்கு சரியா? 33 இருக்கு. அதனால நான் 33 எழுதிக்கிறேன். அப்போ 33A + B ஈக்குவல் என்னது? 528. 528. இப்போ 33 காமனாக இருக்கு இல்லையா. இந்த இதை வந்து நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஏன்னா மல்டிபிள் இருக்கு. மல்டிபிள் ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது டிவைடட் ஆகும். அப்படின்னா A + B = 528 என்னது? 33. இப்போ அடிச்சுக்கலாம் சரியா. நம்மளால 11 அடிச்சுக்கணும் அடிச்சுக்கலாம். 3 11 33. அடுத்து இங்கே அப்படின்னா 4 11 44. மீதி 6 6 + 2 8. அப்போ 8 சரிங்களா. அடுத்து 1 3 3 16 3 என்னது? 48. அப்போ A + B யோட வேல்யூ என்னது? A + B யோட வேல்யூ என்னது? 16. அப்போது எந்த 2 எண்களை கூட்ட நமக்கு என்னது? 16 கிடைக்கணும். 2 எண்களை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? 16. அப்போ எது இந்த எண்ணு தெரியாது இல்லையா. அதனால நம்ம ஆர்டராக போயிடுவோம் சரியா. 1ல் இருந்து போவோம். அப்போது 1ஓட வேல்யூ ஏவோட வேல்யூ 1ஆ இருந்தால் பியோட வேல்யூ என்ன இருக்கும்? 15ஆ இருக்கும். அடுத்து 2ஆ இருந்தால் 14ஆ இருக்கும். 3ஆ இருந்தாக்கல 13ஆ இருக்கும். ஏன்னா 2 எண்ணை கூட்டினா என்ன கிடைக்கணும்? 16 கிடைக்கணும். பாருங்க, 1ஐயும் 15 கூட்டினா என்னது? 16 சரிங்களா. அடுத்து 4 12. அடுத்து 5 11. அடுத்து இங்கே 6 10 சரிங்களா. 7 9. அடுத்து 8 8 சரியா. 8 8. இது தாண்டி மறுபடியும் என்னது? 9 சரியா. 9 10 சரி 9 7 அப்படின்னு மாறி இங்கே இருக்கிறது திரும்ப ரிட்டர்னாக கிடைக்கும். அதனால் இது வரைக்கும் நம்ம முடிச்சுப்போம். ஸோ அப்போ இதில் எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு பார்க்குறோம் சரிங்களா. இதெல்லாம் ஒரு செட்டை எடுத்துக்கணும் சரிங்களா. ஒரு செட்டை எடுத்துக்கிறோம். இதில் எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு பார்ப்போம். 2 4 6 8. 8 ஆன்சரா சார் அப்படின்னா 8 ஆன்சர் கிடையாது. அப்போ நான் என்ன சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான், அதனால தான் அதுக்கு பேர் மாடல் என்ன? சார்பகா ஜோடிகள் சரியா. சார்பகா எண்களின் எஸ்எஃப் மதிப்பு எப்போது என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். சார்பகா எண்களின் எஸ்எஃப் மதிப்பு எப்போது என்னவா இருக்கும்? எஸ்எஃப் மதிப்பு 1ஆ இருக்கும். நாம் ஏற்கனவே பேசிக் படிக்கும்போது படித்தோம். மெய்யெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் படித்தோம் சரிங்களா. ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டாங்க சரிங்களா. சரி, இப்போது இதில் பாருங்க, இப்போ இதுக்கும் எஸ்எஃப் என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். அப்படி 1ஆ இருந்தால் அந்த ஜோடியை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ பாரு 1ஐயும் 15ஐயும் அதிகபட்சமாக நம்மளால் எதால தான் வகுக்க முடியும்? 1ஆல தான் வகுக்க முடியும். அப்போ அதோட எஸ்எஃப் என்னது? 1. அப்போ இந்த ஜோடியை நம்ம எடுத்துக்கலாம் சரியா. அப்போ 2ஐயும் 14ஐயும் 2ஆல வகுக்க முடியும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது சரியா. அதாவது இந்த 2 எண்ணையும் அதிகபட்சமாக 1 மட்டும் தான் வகுக்கணும். வேற எந்த எண்ணும் வகுக்கக்கூடாது. சரி பாருங்க, அடுத்து 3ஐயும் 13ஐயும் 1ஆல தான் வகுக்க முடியும். அப்போ அந்த ஜோடியை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 4ஐயும் 12ஐயும்
சரியா 4ஆல் வகுக்கலாம். அப்போ அது என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது. 5யும் 11யும் 1ஆல் தான் வகுக்க முடியும். அப்போ என்னது, அதை எடுத்துக்கலாம். அடுத்து 6ஐயும் 10ஐயும் 2ஆல் வகுக்க முடியும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அடுத்து 7ஐயும் 9ஐயும் சரியா 1ஆல் தான் வகுக்கக்கூடிய, அதை எடுத்துக்கலாம். 8ஐயும் 8ஆல் வகுக்க முடியும். அப்போ அது என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. அப்போ எத்தனை ஜோடிகள் இருக்கு பாருங்க, 1 2 3 4. அப்போ எத்தனை ஜோடிகள் இருக்கலாம், 4 ஜோடிகள் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் அப்படின்னா, ஆப்ஷன் A 1, B 2, C 3, அப்போ D வந்து என்னது 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, அவங்க எத்தனை ஜோடிகள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், இது போல் 4 ஜோடிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா, இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது தொடர்பான கணக்குகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா, குரூப்லேயோ அல்லது உங்களுக்கு என்னது, உங்களுக்கு குரூப்லேயோ அல்லது பழைய டிஎன்பிசி கொஸ்டின் கூட உங்களுக்கு எல்சிஎம் எஸ்எஃப்ல இந்த மாடல்லாம் கொஸ்டின் இருக்கும், நீங்களே எடுத்து கூட செஞ்சு பாருங்கள். சரிங்களா, அடுத்து சரிங்களா மாடல் நம்பர் 17ல் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2 என்ன சார், டைப் 1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது என்னது கூடுதல். அது டைப் 2 அப்படின்னா ஸோ அது வந்து பெருக்கல். டைப் 2ன்றது என்னது, பெருக்கல். சரி, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் போவாங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் 6300, அவற்றின் HCF 15. இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அங்கே கூடுதல் பார்த்தோம், என்ன பார்க்குறோம், பெருக்கல் பார்க்குறோம், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. சரிங்களா, ஸோ அப்போ ப்ளஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள். அதே போல் முதல்ல என்ன நம்ம எடுத்துக்கலாம் A, இரண்டாவது என்ன பண்ணலாம் B, அது ரெண்டையும் பெருக்கணும் எவ்வளோ கிடைக்கணும் 6300. சரியா, சரி எஸ்எஃப் எப்படி இருக்கணும், அது பக்கத்துலேயே இருக்கணும் சொன்னோம். அப்படின்னா 15 ஏன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 15 என்ன எழுதலாம், B = 6300 அப்படியே எழுதலாமா. இப்போ காமனாக நம்ம 15 வெளியே எடுத்துடலாமா, சரியா சொல்லுங்க, எடுத்துடலாமா. ஸோ தவறு, எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்கிறது, மல்டிபிள். அப்படி மல்டிபிள் இந்த தவறை தான் நம்ம செய்வோம் இந்த கொஸ்டினில். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுதான் தவறு செய்வீங்க. காமனாக என்ன பண்ணுவீங்க, 15 வெளியே எடுத்துருவீங்க. கவனமாக இருக்கணும். ப்ளஸ்ஸோ மைனஸாக இருந்தால் மட்டும்தான் என்னது காமனாக வெளியே எடுக்கணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படியே மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னா A × B = 6300 / என்னது 15 × 15. சரிங்களா, ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து இப்போ அடிச்சுக்கலாம். சரிங்களா, 5 5 சரிங்களா, சரி அடிச்சுக்கலாம். அடுத்து 2 6 1. அடுத்து 5 5, அப்போ என்னது 7 700. சரிங்களா, இங்கே எழுதிக்கிறேன் 700. அடுத்து 1 5, அப்போ அப்படின்னா 14 5 என்னது 70. இப்போ 1 5 2 5 10 8 5 என்னது 40. ஸோ அப்போ என்ன கிடைச்சிருக்கு 28. அப்போ ஏவையும் பியும் பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கணும் 28 கிடைக்கணுங்க. ஏதோ 2 எண்களை பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கணும் 28. அந்த எண் எனக்கு எதுன்னு தெரியாது, அதனால நான் என்ன பண்ணுறேன் 1லேருந்தே போகிறேன். 1ஐயும் 28 பெருக்கணும் 28. இப்போ பெருக்கணும், முன்னாடி என்ன பண்ணணும் கூட்டணும். ஏன், கொஸ்டினில் கொடுத்துருக்குறது அதுதான். முன்ன கூடுதல் கொடுத்தாங்க, இப்போ என்ன கொடுத்தாங்க பெருக்கல். அடுத்து 2ஐயும் 14ஐயும் பெருக்கணும் 28. 3க்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வாய்ப்பு இல்லை. அடுத்து 4 7 எவ்வளோ 28. 5க்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை. 6க்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை. மறுபடியும் 7 தான் வரணும், வேற இல்லை. அப்போ இந்த 3 ஜோடி இருக்கும். இப்போ இது 3 ஜோடின்னு எழுதிடலாமா அப்படின்னா எழுதக்கூடாது. ஏன், எக்ஸ்எஃப் மதிப்பு என்னவா இருக்கணும், இந்த ஜோடிகள் அப்படின்னு சொன்னாவே என்ன எழுதணும், சார்பக எண்கள் ஞாபகத்துணும். அப்படின்னா இதோட எஸ்எஃப் மதிப்பு என்னவா இருக்கு, இதோட எஸ்எஃப் மதிப்பு 1 இருக்கு. அப்போ இந்த ஜோடியை எடுத்துக்கலாம் நாம. இப்போ 2க்கு 14 எஸ்எஃப் என்னது 2, அதனால அந்த ஜோடி என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. எஸ்எஃப் மதிப்பு 1 இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ணணும், எடுக்கணும். அடுத்து இதோட எஸ்எஃப் மதிப்பு என்னது 1 தான், அப்போ இதை எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை ஜோடிகள் 2 2 ஜோடிகள். எத்தனை ஜோடிகள் 2 2 ஜோடிகள். சரிங்களா, புரிஞ்சுதா. ஸோ அப்போ என்ன இதில் என்ன சார் வித்தியாசம், டைப் 1க்கு இங்கே காமனாக நம்ம வெளியே எடுக்கிறோம், டைப் 2க்கு என்ன பண்ணுவோம் காமனாக வெளியே எடுக்கல, அதை என்ன பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணுறோம். மற்றது பெருக்கலாக இருந்தால் பெருக்கிக்க போகிறோம், கூட்டலாக இருந்தால் கூட்டிக்க போகிறோம். அதில் ஜோடிகள் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, சார்பக எண்களின் எஸ்எஃப் மதிப்பு எப்போதும் என்னவா இருக்கும் 1 இருக்கும். சரிங்களா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, நிறைய கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கணக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு என்னது கொஸ்டின் வந்து என்னது ரொம்ப எளிமையாக மாறும். சரிங்களா, ஸோ வாங்க நம்ம அடுத்து டைப் 3 பார்க்கலாம். அடுத்து மாடல் நம்பர் 17ல் டைப் 3 பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ அப்போ டைப் 1 பார்த்தோம் என்னது இது கூடுதல், டைப் 2 என்ன பார்த்தோம் பெருக்கல். அது எப்படி போடணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்போ டைப் 3 என்ன சார் அப்படின்னா இரு எண்களின் எல்சிஎம் 924, எஸ்எஃப் 12 அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இங்கே பெருக்கலோ அல்லது கூடுதலோ என்னது கொடுக்கல, அதுக்கு பதிலாக கொடுத்தாங்க எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, எஸ்எஃப் கொடுத்துட்டாங்க. சரியா,
ஸோ எனில் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது போல கொடுத்தா சரியா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னாக்கல எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். சரியா? ஸோ அதுதான் பெருக்கலுக்கான ஃபார்முலா. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சரியா? பேசிக் படிக்கும்போது இந்த ஃபார்முலா என்ன பண்ணோம் படித்தோம். ஞாபகம் இருக்கா? சரியா? நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்னது? சரியா? 924. எஸ்சிஎஃபோட வேல்யூ என்னது? 12. சரியா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த எஸ்சிஎஃப்ன்றது எக்ஸ்ஒயோட எப்போது என்ன பண்ணியிருக்கோம் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்? 12y ப்ளஸ் இன்ட்டு என்னது 12x இன்ட்டு என்னது 12y. இப்போ என்ன செய்யணும்? காமனா 12 வெளியே எடுத்துடலாமா? எடுக்கக்கூடாது. என்ன சொன்னேன்? ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ மல்டிபிள் இருக்குது எடுக்கக்கூடாது. அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? xy ஈக்குவல் டு 924 இன்ட்டு என்னது 12 டிவைட் பை என்னது 12 இன்ட்டு 12. சரிங்களா? இப்போ அடிச்சுக்கலாம். இந்த 12க்கு 12 என்ன ஆயிடுச்சு? கேன்சல். அடுத்து இங்கே 12ஆல் வகுப்போமா? ஓர் 12 சரியா 12 8 12 எவ்வளோ? சரியா 8 12 96 வருதா? 7 12 84 மறுபடியும் 7 12 84. அப்போ xy ஈக்குவல் என்னது? சரியா 77 அப்படின்னு வருது. சரியா? இரு எண்களுடைய பெருக்கல் பலன் என்னவா இருக்கணும்? 77 இருக்கணும். அது மாதிரி ஜோடி நம்மளால் உருவாக்க முடியுமா? உருவாக்கலாம் வாங்க. அப்போ 1ஐயும் 77ஐயும் பெருக்கினா என்னது 77. அடுத்து 2ஆல் வாய்ப்பு இருக்கா? முடியாது. 3ஆல் வாய்ப்பு இருக்கா? முடியாது. 4ஆல் வாய்ப்பு இருக்கா? முடியாது. 5 கிடையவே கிடையாது. 6 கிடையாது. அப்போ 7 இருக்கா? 7 இருக்குது. 7 இன்ட்டு 11 மறுபடியும் 8 வாய்ப்பு இல்லை. அடுத்து 9 வாய்ப்பு இல்லை. 10 வாய்ப்பு இல்லை. 11 திரும்ப அதே தான் வரணும். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் நம்மளால் இதுக்கு பொதுவான ஒரு வகுத்தி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். பொதுவான வகுத்தி என்னது? 1 தான். சரியா? இதுக்கு பொதுவான வகுத்தி 1 தான். ஸோ அப்போ இந்த 2 ஜோடியை நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை ஜோடிகள் இருக்கலாம்? 2 ஜோடிகள் இருக்கலாம். எத்தனை ஜோடிகள் இருக்கலாம்? 2 ஜோடிகள் இருக்கலாம். சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் மாடல் டைப் என்ன பார்த்தோம்? சார்பகா ஜோடிகளில் கூடுதல் பார்த்தோம். 2வது மாடல் பெருக்கல் பார்த்தோம். 3வது என்ன சொல்கிறோம்? xy ஈக்குவல் என்னது எல்சிஎம் இன்ட்டு என்னது எஸ்சிஎஃப். பெருக்கல் பலனுக்கான எல்சிஎம் பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா இது. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்னேன் இந்த ஃபார்முலா படித்தா நிறைய கணக்கு போடலாம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த 3 டைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்து 4வது டைப் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 17 டைப் 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே டைப் 3 வரைக்கும் என்னது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 40க்கும் 100க்கும் இடையே HF 15 உடைய எத்தனை ஜோடிகள் இருக்கலாம்? இந்த ஜோடின்னு வந்தாவே அது என்னதான்? சார்பகா ஜோடிகள் தான். மனசில் வச்சுக்கோங்க. சரியா? ஜோடிகள் வந்தாவே என்னதான்? சார்பகா ஜோடிகள் தான். சரிங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ 15ஓட மடங்கள்லாம் எது? சரியா? இப்போ நாங்கள் எழுதுறேன் 40ன்னு எழுதிட்டேன் 100ன்னு எழுதிட்டேன். ஏன் அவங்க சொல்லியிருக்கிறது 40க்கும் 100க்கும் இடையே அப்படின்னா 40 தாண்டி இருக்கணும் 100க்கு உள்ளே இருக்கணும் அப்படி இருக்கிறது தான். சரியா? அப்படின்னா எஸ்ஏ 15ஓட மடங்கு சொல்லுங்க. எஸ்ஏவோட 15ஓட அடுத்த மடங்கு 30. 30க்கு அடுத்து 15 மடங்கு 45. அப்போ 40க்கு அடுத்து 45. அடுத்து சரிங்களா? அடுத்து என்னது 60. அடுத்து 75. அடுத்து என்னது 90. அதுக்கு அடுத்து 105 போயிடும். அப்போ நான் 4 செட் எடுத்தால் போதுமானது. 4 நம்பர் எடுத்தால் போதுமானது. சரிங்களா? சரி இதை நான் இப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துலும் ஆன்சர் பண்ணலாம். இல்லை சார் நான் எளிமையாக மாற்றி சொல்கிறேன் அப்படின்னாலும் சொல்லணும். இப்போ நம்ம இந்த நம்பரை எடுத்துட்டோம் இல்லையா? இதை அந்த HCFஆல் வகுத்துருங்க. அப்படியே எல்லா எண்ணையும் வகுத்துருங்க. சரியா? 15 15 15 15 வகுத்துடலாமா? ஓர் 5 5 3. அடுத்து ஓர் 5 4 5 ஓர் 5 5 5. சரியா? இது என்னது 6 5. அப்போ என்ன நல்லா இருக்கு? 3 4 5 6. சரிங்களா? இந்த 4 என்ன இருக்கா? இப்போ இந்த 4 வெவ்வேறு ஜோடிகளாக எடுக்க தரணும். என்ன அப்படின்னா 3 4 ஒரு பேர் அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்? 3, 4 ஒரு பேர். ஏன்னா ஜோடினா எத்தனை இருக்கணும்? 2 இருக்கணும் இல்லையா? அடுத்து 3 5 ஒரு பேர். 3 5 ஒரு பேர். சரியா? அடுத்து வேற என்ன இருக்கு? 3 6 ஒரு பேர். 3 6 ஒரு பேர். சரிங்களா? அடுத்து 4 5 ஒரு பேர். 4, 5 ஒரு பேர். அடுத்து 4 6 ஒரு பேர். 4 6 ஒரு ஜோடி. அடுத்து 5 6 ஒரு ஜோடி. 5 6 ஒரு என்னது ஜோடி. இப்போ எத்தனை ஜோடிகள் கிடைச்சிச்சு? 6 ஜோடிகள்.
சார் 6 ஜோடிகள் ஆன்சர் அப்படின்னா 6 ஜோடிகள் என்னது கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா எஸ்ஏ பதிப்பு எதுவாக இருந்தால் மட்டும்தான் அது சரியா ஒன்றா இருக்கணும், அதான் என்னது ஜோடிகள். அப்போ 3க்கு 4 எஸ்எஃப் எவ்வளோ 1 தான். எஸ்எஃப் என்ன ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இது ரெண்டையும் பொதுவாக கூடிய ஒரு இன்னும் ஒன்றா மட்டும்தான் இருக்கணும். ஸோ அடுத்து 3க்கு 5 எஸ்எஃப் 1 தான், 3க்கும் 6க்கும் 3, அதனால் அதை எடுக்கக்கூடாது சரிங்களா. 4க்கு 5க்கு எஸ்எஃப் என்னது 1. அடுத்து 4க்கு 6க்கு எஸ்எஃப் 2. அடுத்து 5க்கு 6க்கு எஸ்எஃப் 1 சரிங்களா. ஸோ அப்போ எத்தனை ஜோடிகள் இருக்கலாம் 4 ஜோடிகள் இருக்கலாம். எத்தனை ஜோடிகள் இருக்கலாம் 4 ஜோடிகள் இருக்கலாங்க சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரியா. ஸோ ரொம்ப ரொம்ப எளிமை தான். இதில் மொத்தம் நம்ம சார்புகா ஜோடிகளில் 4 டைப் நடத்தியிருக்கோம். நீங்கள் 4ம் படிச்சிட்டிங்க அப்படின்னா மற்றவங்களோட கண்டிப்பாக உங்களால் ஒரு மார்க் கூடுதல் எடுக்க முடியும் இந்த பகுதியில் சரிங்களா. ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 18 வாழ்வியல் கணிதம் பார்க்க போகிறோம் சரியா. அந்த LCM/SCF லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஒரு கோவிலின் 5 மணிகள் முறையே 2, 4, 6, 8, 10 என்ற வினாடி இடைவெளியில் ஒலிக்கும். அனைத்து மணிகளும் காலை 10 மணிக்கு ஒன்றாக ஒலித்தால் மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் உங்களுக்கு LCM கண்டுபிடிங்க, SCF கண்டுபிடிங்க அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? எதையுமே கேட்கல அவங்க சரியா. ஸோ டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஒரு தியரி கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க. அதில் எப்படி சார் நம்ம LCM/SCF கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதில் சின்ன குழு இருக்குது, அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வார்த்தைகள் அப்படின்னா மீண்டும் என்ற வார்த்தை இருக்கணும், அல்லது எப்பொழுது சரியா, ஒன்றாக சரியா, சேர்ந்து, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் எதான ஒரு வார்த்தை இருந்தால் கூட சரி, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா LCM கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் LCM. என்னென்ன வார்த்தை மீண்டும், எப்பொழுது, ஒன்றாக, சேர்ந்து, இந்த வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் LCM. அப்போ நம்ம LCM கண்டுபிடிக்கலாம். அப்போ 2க்கும் 4, 6, 8, 10 LCM கண்டுபிடிப்போம் சரியா. 2ஆல் வகுக்கலாம். இப்போ 1, 2, 3, 4, 5. அடுத்து மறுபடியும் 2ஆல் செய்வோம். 1, 1, 3, 2, 5. ஸோ 3, 2, 5 எல்லாம் என்ன நம்பரு பிரைம் நம்பர், அதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2, 5 எவ்வளோ 10, 2, 2, 4, நம்ம என்னது 12. அப்போ LCM என்னது 120. LCM எவ்வளோ 120. LCM என்ன கிடைச்சிருக்கு 120. இப்போது இது என்ன என்ன 120 வினாடின்னு அர்த்தம். 120 என்னது, ஏன்னா கொடுத்துருக்கிறது என்னது வினாடி. அதே நிமிடம் இருந்தா நான் 120 நிமிடம்னு சொல்லியிருக்க போகிறேன் சரியா. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, காலை 10 மணிக்கு வச்சுச்சுங்க, 10 AM ஒன்றா ஒழிச்சிச்சு சரியா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பெல் இருக்குது, செகண்ட் பெல் இருக்குது சரியா, இங்கே ஒரு மணி இருக்குது சரியா, அதே போல் இங்கே ஒரு மணி இருக்குது சரியா, இங்கே ஒரு மணி இருக்குது, இங்கே ஒரு மணி இருக்குது, 5 மணி இருக்கா. இது 2 வினாடிக்கு ஒரு முறை ஒலிக்கும் சரியா. இது 4 வினாடிக்கு ஒரு முறை ஒலிக்கும், இது 6 வினாடிக்கு ஒரு முறை ஒலிக்கும், இது 8 வினாடிக்கு ஒரு முறை ஒலிக்கும், இது 10 வினாடிக்கு ஒரு முறை ஒலிக்கும் சரிங்களா. அதான் அதுக்கான கொடுக்கப்பட்ட ஆர்டரு சரியா. இந்த எல்லா மணியும் நான் என்ன செய்யறேன்னா காலையில் 10 மணிக்கு எல்லாத்தையுமே ஒன்றாவே அடிச்சிடுறேன். 5 மணி என்ன பண்ணுறேன் ஒன்றா அடிச்சிடுறேன். அப்படின்னா மறுபடியும் இது போல் ஒன்றாவது அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க கொஸ்டின். அவ்வளோதாங்க சரிங்களா. இப்போது LCM என்ன வச்சு 120. 120ன்னா என்னது 120 வினாடி அப்படின்னு எழுதிக்கணும் சரியா. இந்த வினாடியை நம்ம நிமிடமாக மாற்றுவோம். வினாடி என்ன பண்ணுவோம் நிமிடமாக மாற்றுவோம். அப்போ ஒரு நிமிடத்துக்கு எத்தனை வினாடி 60 வினாடி. அப்படின்னா 60ஆல் வகுத்துருவோம். 60ஆல் வகுத்துரும் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல். அப்போ என்னது 2 நிமிடமாக மாறிடும். 2 என்னது நிமிடமாக மாறிடும். அப்போது அடுத்த அனைத்து மணிகளும் எப்போ ஒலிக்கும் அப்படின்னா சரியா காலை, அதாவது காலை வேலையில் சரியா 10 மணி 2 நிமிடம் 00க்கு ஒலிக்கும் சரியா. ஸோ அதுதான் இது மணி, இது நிமிடம், இது வினாடி. அப்போது காலை 10 மணி 2 நிமிடங்களுக்கு அனைத்து மணிகளும் எப்படி ஒலிக்கும் ஒன்றாக ஒலிக்கும். ஸோ அவ்வளோதாங்க நீங்கள் சொல்லணும். இது காலையா மாலையான்னு கண்டிப்பாக சொல்லணும். காலை தான் சரியா, ஏன்னா 2 நிமிஷம் தானே. 10 2க்கு மறுபடியும் ஒன்றா ஒலிக்கும். அடுத்து எப்போ ஒலிக்கும் 10 4க்கு, ஏன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை என்னது ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கொஸ்டின் நம்பர் 1. இதுலேயே கொஸ்டின் நம்பர் என்னது ஒன்றா எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினில் வேறு என்ன சார் மாற்றி கேட்க முடியும் அப்படின்னா அவங்க அடுத்து கேட்பாங்க சரியா. ஸோ இப்படி காலை 10 மணிக்கு ஒன்றாக ஒலித்தால் அரை மணி நேரத்தில் எத்தனை முறை ஒலித்திருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க சரியா. அல்லது இப்படி போவோம், 2வது கொஸ்டின் போயிடுவோம். என்ன அப்படின்னா 10 மணி முதல்
10:30 வரை எத்தனை முறை ஒழித்திருக்கும்னு கேட்பாங்க. சரியா? 10 மணி முதல் 10:30 வரை எத்தனை முறை ஒழித்திருக்கும் கேட்பாங்க. சரியா? அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கல, மூணாவது கொஸ்டின். சரியா? அரை மணி நேரத்தில் அல்லது 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒழிக்குன்னு கேட்பாங்க. 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒழிக்குன்னு கேட்பாங்க. கொஸ்டின் நம்ம 3க்கு ஆன்சர் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்து போவோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒழிச்சு அப்படின்னா இந்த 30 நம்ம 2ஆல் வகுத்துருவோம். 2ஆல் வகுத்து அப்படின்னா என்னது 15. அப்போ எத்தனை முறை ஒழிச்சிருக்கோம்? 15 முறைங்க. சரியா? 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 30 நிமிஷத்துக்கு எத்தனை முறை? 15 முறை. அப்போ 15 முறை ஒழிச்சிருக்கோம். வெறுமனே 30 நிமிஷத்தில் எத்தனை முறை ஒழிச்சிருக்குன்னா 15. இந்த கொஸ்டினே 10 மணி முதல் 10:30 வரை எத்தனை முறை ஒழித்திருக்கும் அப்படின்னா 10க்கும் 10:30க்கு இடைவெளி எவ்வளோ? 30 நிமிஷமா? அதுக்கு எத்தனை முறை ஒழிச்சிருக்கோம்? 15 முறை. சரிங்களா? ஆனால் அவங்க 10 மணி முதல் கேட்குறாங்க. அப்போ 10 மணிக்கு ஒரு முறை ஒழிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த ஒன்றையும் கூட்டிக்கணும். அப்போ 15 + 1 என்னது 16. இப்போ 16 முறை ஒழித்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதாங்க இப்படி தாங்க கொஸ்டின் இருக்கும். பெரிய கொஸ்டின் எல்லாம் இருக்காது. சரிங்களா? என்ன கொஸ்டின் இருக்கும்? ஒன்று இந்த கொஸ்டின் கேட்கலாம், மீண்டும் எப்போது ஒன்றா ஒழிக்கும் அப்படின்னு ஒன்றா ஒழிக்கும் கேட்கலாம். அப்போ 10 2. அப்போது அரை மணி நேரத்தில் எத்தனை முறை ஒழிக்கும்னா 15 முறை. அடுத்து 10 மணிக்கும் 10:30க்கும் அப்படின்னா 10 மணிக்கு ஒரு முறை ஒழிச்சிருக்கோம், 30 நிமிஷத்தில் 15 முறை. அப்போ 1 + 15 எவ்வளோ? 16. இப்போ கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு முறை தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஆன்சராக இருக்கும். 14 இருக்கும், 15 இருக்கும், 16 இருக்கும். ஸோ கவனம் உள்வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன வந்தால் உங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீண்டும் எப்போது ஒன்றாக சேருது. இப்படி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், இது கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாழ்வியல் கணிதத்தில் இது டைப் 1. சரிங்களா? இதுலேயே டைப் 2 பார்க்கலாம் வாங்க. அடுத்து வாழ்வியல் கணிதத்தில் மாடல் நம்பர் 18 டைப் 2 பார்க்க போகிறோம். சரியா? ஒரு கடைக்காரரிடம் 60 கேஜ், 45 கேஜ், 30 கேஜ் என்ற அளவுள்ள 3 அரிசி மூட்டைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இவற்றை சரியாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வெறுமனே அப்படி கேட்குறாங்க. இதுலேயும் எல்சிஎம் எஸ்எஃப் அப்படின்னு எதுவும் கொடுக்கல. சார் இது எல்சிஎம் எஸ்எஃபாக நான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். என்ன அப்படின்னா, ஸோ அதில் என்ன வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கணும், அல்லது சரியாக அப்படின்ற வார்த்தை இருக்கணும். இந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஃப் கண்டுபிடிக்கணுங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ்எஃப் கண்டுபிடிக்கலாம் வாங்க. அப்படின்னா 60 45 30. சரிங்களா? ஸோ வகுத்துக்கலாம், 5ஆல் செய்ய முடியும். சரியா? 12 5 எவ்வளோ? 60, 9 5 45, இங்கே 6 5 30. சரிங்களா? அடுத்து 3ஆல் செய்ய முடியும், 3ஆல் செய்யலாம். நம்மும் 12 3 9 2 என்னது 6. அப்போ 5 எவ்வளோ? 5. அப்போ எஸ்எஃப் என்னது 15. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்ககிட்ட 15 கிலோ வெயிட் இருந்துச்சு அப்படின்னா இது மிச்சமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லா மூட்டையும் அளக்கலாம். இதை என்ன பண்ணலாம், இதையும் அளக்க முடியும், இதையும் அளக்க முடியும், இதையும் அளக்க முடியும். ஸோ இதான் கொஸ்டின். அந்த மிகப்பெரிய அளவு என்னது 15 கிலோ அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். அந்த மிகப்பெரிய அளவு என்னது 15 கிலோ. 15 கிலோ எடைக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அளக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும் இதுலேயே அப்படின்னா, 2வது கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஒவ்வொன்றையும் எத்தனை முறை அளக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அல்லது முதல் மூட்டையை எத்தனை முறை அளக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா அப்படின்னா இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதிருங்க. ஒரு முறை எழுதிட்டு அந்த 15ஆல் வகுத்துருங்க. 15ஓ இல்லை வேறு ஏதோ வரும், உங்களுக்கு என்ன வருதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, வகுத்து பாருங்கள். இது அடிச்சு அப்படின்னா 4, இது அடிச்சு அப்படின்னா 3, இது என்னது 2. அப்போது முதல் மூட்டையை எத்தனை முறை அளக்க எடுத்துக்கும்? 4 முறை அளக்கும். 2வது மூட்டையை 3 முறை, 3வது மூட்டையை 2 முறை அளக்கும். சரியா? சரி. அடுத்து 3வது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? சரியா? மொத்தம் எத்தனை முறை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்பாங்க. அதை அளக்குவதற்கு எத்தனை முறை மொத்தம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் அப்படியே கூட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. 4 + 3 என்னது 7, 7 + 2 என்னது 9. அப்போ 9 முறை எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி. அடுத்து அந்த முறைகளின் விகிதம் என்னன்னு கேட்பாங்க. முறைகளோட விகிதம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்னது 4:3:2. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தாங்க கொஸ்டின் கேட்க முடியும், வேறு எதுவும் கேட்க முடியாது. இதுலேயே 4 டைப் நம்ம படிச்சிட்டோம். ஒரு கணக்கை நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி டைப்பெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரே முறை படித்தா போதுமானது. சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 19 இயற்கணிதம். இயற்கணிதத்தில் அப்படின்னா சரியா ஃபார்முலா பார்ப்போம். நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளும் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பாருங்கள், ஃபார்முலா எழுதலாம். a + b ஹோல் ஸ்கொயர். சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னா நமக்கு தெரியாது கண்டிப்பாக எதுவுமே இல்லைங்க. சரிங்களா? ஆனால் அது எந்த நேரத்தில் தான் நமக்கு ஞாபகம் வராது. சரியா? நமக்கு தேவையான நேரத்தில் என்னது ஞாபகம் வராது. சரிங்களா? எழுதிப்போம். அடுத்து a - b ஹோல் ஸ்கொயர். இப்போ a² + b² மைனஸ் என்னது 2ab.
சரி வேற என்ன எழுதலாம் அப்படின்னா சரிங்களா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் சரிங்களா இது இப்படி இருந்தால் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம் சரிங்களா சரி இதை வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போது ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4 இப்படி இருக்குது அப்படின்னா இது எப்படி எழுதலாம் ஒரு முறை அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா அதாவது நான் இன்னொரு மடங்காக கூட எழுதுகிறேன் இப்படி எழுதிக்கலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பி ஸ்கொயர் இது என்னது ஹோல் ஸ்கொயர் இது என்னது ஹோல் ஸ்கொயர் இப்போ இது எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என்னது பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் என்னது பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இப்போ இதே எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் அது மாற்ற முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா அடுத்தது என்னது ஏ ப்ளஸ் பி அடுத்து என்னது ஏ மைனஸ் பிங்க சரிங்களா ஸோ அப்போ இதை இப்படி எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இப்படி எழுதலான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னது இந்த பகுதி ரொம்ப எளிமையாக மாறிடும் சரி ஸோ எல்லா ஃபார்முலாவும் எழுதுறீங்களா சார் அப்படின்னா சார் நான் ஒரு சிலது மட்டும் எழுதுகிறேன் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நீங்கள் படிக்க முடியாது உங்களால் இது தெரியலனாலும் ஆன்சர் பண்ண முடியும் என்னமே எனக்கு தெரியல சார் ஏற்கனவே எனக்கு தெரியல சார் இதில் என்னால் ஆன்சர் பண்ண முடியும்னா நிச்சயம் முடியுங்க ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது வாங்க பார்க்கலாம் அடுத்து வேறு என்ன கேட்கலாம் சரியா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் கேட்கலாம் சரியா ஃபார்முலா அது என்னது ஏ கியூப் ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் என்னது 3 பி ஸ்கொயர் ஏ சரிங்களா ஸோ அடுத்து ப்ளஸ் என்னது பி கியூப் சரிங்களா அல்லது இது எப்படி எழுதலாம் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3 ஏபி அடுத்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ அது அப்படியே காமனாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அடுத்து அதே போல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சரி ஹோல் கியூப் ஏ கியூப் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி அடுத்து அடுத்து ப்ளஸ் 3 பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி கியூப் இப்போ இது எப்படி எழுதலாம் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab ஏ மைனஸ் பின்னு எழுதலாங்க இப்போ மாறுவாங்க சரியா ஸோ அதே ஆன்சர் தான் மறுபடியும் கிடைக்கும் மைனஸ் இன்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சரி வேறு எழுதலாம் அது எப்படி சரி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இப்படி எழுதலாமா அப்படின்னா எழுதலாம் இது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி அடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு எழுதலாம் சரிங்களா அதே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி சரிங்களா சரி ஸோ நான் நிறைய கொடுக்கல இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க ஸோ நான் கணக்கு நடத்த என்ன பண்ணுவோம் அடுத்து நாம் போகலாம் சரிங்களா ஸோ நீங்கள் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஒரு முறை எழுதி பாருங்கள் இங்கே ப்ளஸ் வந்தாக்கில் இங்கே ப்ளஸ் இருக்கணும் இங்கே மைனஸ் வந்தால் மைனஸ் இருக்கணும் இங்கே ப்ளஸ் இருந்தால் உள்ள மைனஸ் இருக்கணும் இங்கே மைனஸ் இருந்தால் உள்ள ப்ளஸ் இருக்கணும் சரியா இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிடாதீங்க கவனமாக செய்யுங்க சரிங்களா ஸோ வாங்க நம்ம அடுத்து கணக்குள்ளே போகலாம் அடுத்து மாடல் நம்பர் சரியா 19 டைப் 1 பார்க்க போகிறோம் இந்த டைப் 1 என்ன அப்படின்னா இந்த இயற்கணிதம் முதல்ல இயற்கணிதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க இயற்கணிதம் அப்படின்னா அல் ஜிப்ரா அப்படின்னு அர்த்தம் அல் ஜிப்ரா அப்படின்னு தனியாக பிரிச்சுன்னா உடைந்த பகுதியை சேர்க்கணும் சேர்ந்தா உடைச்சிடணும் சரிங்களா ஒன்றும் இல்லை சேர்ந்து இருக்கிறத என்ன பண்ணணும் பிரிச்சிடணும் பிரிஞ்சிருந்தா மறுபடியும் சேர்த்துடணும் அவ்வளோதாங்க இயற்கணிதம் இந்த ரெண்டே வார்த்தையில் முடிச்சிடலாம் இயற்கணிதம் என்னது சேர்ந்துருந்தா என்ன பண்ணணும் பிரிச்சிடணும் பிரிஞ்சிருந்தாக்குல சேர்த்துடணும் அவ்வளோதாங்க இயற்கணிதம் சரி இதை நான் ப்ரொசீஜர் மெத்தட்லேயும் போடுறேன் ஷார்ட்கட்லேயும் போடுறேன் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு எண்ணை எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கோ அதை நம்ம தேவை இருக்க மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம வெளியே எடுத்துக்கிறோம் இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள் இது என்ன இருக்குது 2x மைனஸ் 4 இதெல்லாம் சேர்ந்துருக்காங்க நம்ம எப்பவுமே சேர்ந்தோம்னா நமக்கு என்னது பிடிக்காது அதனால பிரிச்சுருவோம் இப்போ பாருங்கள் இதில் காமனாக நம்ம என்ன வெளியே எடுக்கலாம் ரெண்டை வெளியே எடுத்துடலாமா அப்போ ரெண்டை வெளியே எடுத்தோம் அப்படின்னா x மைனஸ் 2 அப்படின்னு இருக்கும் x மைனஸ் என்னது 2ன்னு இருக்கும் அடுத்து இப்போ அப்படின்னா இந்த x மைனஸ் 2 எதாவது காமனாக வெளியே எடுக்கிறதுக்கு இருக்கா பாவம் அது இருக்கிறதே தனியாக தான் இருக்குது அதை விட்டுருவோம் அதனால x மைனஸ் 2ன்னு மட்டும் எழுதிப்போம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே இதை பிரிக்கவும் முடியாது ஒன்றும் செய்ய முடியாது விட்டுருவோம் இப்போ அப்படின்னா இதோட எல்சிஎம் அப்படின்னா பார்ப்போம் எல்சிஎம் என்ன இருக்கணும் பொதுவாக இருக்கிற என்ன எழுதிப்போம் இப்போ பொதுவாக இருக்கிறது என்னது x மைனஸ் 2 எழுதிடும் பொது இல்லாமல் இருக்கிறதும் எழுதணும் இப்போ பொது இல்லாமல் இருக்கிறது என்னது 2 அவ்வளோதாங்க எல்சிஎம் அவ்வளோதான் என்னது எல்சிஎம் சரிங்களா அடுத்து எஸ்சிஎஃப்ல எப்படி இருக்கணும் ரெண்டுத்துலையுமே பொதுவாக இருக்கணும் அந்த மட்டும் தான் என்னது எழுதணும் அப்போ என்னது x மைனஸ் 2 மட்டும் தான் என்னது பொதுவாக இருக்குது இதுதாங்க எஸ்சிஎஃப் அவ்வளோதாங்க
இதுக்கு பெருசாக நீங்கள் படிக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. சரிங்களா? சரி. ஸோ அப்போ எடுத்து நம்ம இந்த கணக்கு போவோம். இது டைப் 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டைப் 2ல் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார்முலாவை பயன்படுத்துறது. நம்ம இங்கே இந்த எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை. ஃபார்முலாவே பயன்படுத்தாத மாதிரி என்னது ஆன்சர் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார்முலா பயன்படுத்துகிற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே ஒன்று பண்ணுவோம் பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதில் 5x சரிங்களா -10 இருக்குது. இதில் காமனாக ஏதாவது வெளியே எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். 5 வெளியே எடுத்துக்கலாம். 5 வெளியே எடுத்து அப்படின்னா x மைனஸ் என்னது 2. சரிங்களா? அடுத்து இப்போது 5x² மைனஸ் என்னது 20 இருக்குது. சரிங்களா? இதில் காமனாக ஏதாவது வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 5 எடுத்துக்கலாம். அப்போ 5 வெளியே எடுத்து அப்படின்னா x² மைனஸ் என்னது 4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த 4 நம்ம மாற்றி எழுத போகிறோம் அப்படின்னா 5 × x² மைனஸ் என்னது 2² அப்படின்னு எழுதலாம். இப்போ இது எதை ஃபாலோ பண்ணுது? a² மைனஸ் என்னது b². இப்படின்னு என்ன பண்ணலாம்? a + b a - b அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போது இது எப்படி அதை மாற்றி எழுதிக்கலாம். அப்போ 5, அப்போ a பதிலாக x இருக்குது. அப்போ x + 2 1, அடுத்து x - 2 1. அவ்வளோதாங்க. இதை பாவம் இதுக்கு மேலே அது பிரிக்கவே முடியாது. தயவுசெய்து இதை விட்டுருவோம். அதையும் பிரிக்க முடியாது, விட்டுருவோம். இப்போ எல்சிஎம் எழுதுவோம். எல்சிஎம் என்னென்னு முதல்ல பொதுவாக இருக்கிறத எழுதுவோம். இங்கே இருக்கிறதுலே பொதுவாக இருக்கிறது என்னது? x - 2 பொதுவாக இருக்குது. அதனால் x - 2ன்னு எழுதிப்போம். சரிங்களா? அடுத்து பொது இல்லாமல் எது இருக்குது? சரிங்களா? ஸோ 5 பொதுவாக இருக்கா? 5 பொதுவாக இருக்கா, அதனால் 5 எழுதிப்போம் முன்னாடி. அடுத்து பொது இல்லாமல் இருக்கிறது x + 2 இருக்குது. அதனால் x + 2 எழுதிப்போம். அவ்வளோதாங்க. இதாங்க எல்சிஎம். அடுத்து எஸ்சிஎஃப். எஸ்சிஎஃப் அப்படின்னா சரியா, கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும்? பொதுவாக இருக்கணும். 5 இங்கே பொதுவாக இருக்குது. இங்கே என்னது பொதுவாக இருக்குது. அப்போ 5. வேறு என்ன பொதுவாக இருக்குது? x - 2 பொதுவாக இருக்குது. அப்போ அது என்னது x - 2 தாங்க ஆன்சர். சரிங்களா? இதான் வந்து என்னது ஆன்சர். சார் இதெல்லாம் எனக்கு தெரில சார். சரியா, என்னால் இப்படியெல்லாம் கணக்கு போட முடியாது சார். ஈஸியாக என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்களால அப்படியே முடியும் சார். அது என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது புரியுதா அப்படின்னு பாருங்கள். இந்த நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ பெரிய கணக்கு வந்தாலும் நீங்கள் போட்டுடலாங்க. நீங்கள் வேறு கவலைப்படவே தேவையில்லை. இதில் எவ்வளோ பெரிய கணக்கு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஃபார்முலா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நானே அப்படி தான் போடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் அப்படி என்ன சார் அப்படி ஒரு மெத்தட் அப்படின்னா, சரியா, இங்கே எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறது தான் அதோட வேல்யூ. சரியா? இப்போ நான் இது என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கல எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறேன். எக்ஸோட வேல்யூ நான் சரியா 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். ஏன் நான் எப்படி சார் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கிருந்து இதை கழிக்கும் போது ப்ளஸ்ஸாக வர மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது நான் 1 கொடுத்தனால என்ன ஆகிடும்? -2ன்னு கிடைக்கும். வேணாம். 2 கொடுத்தா 4 - 4 0 கிடைக்கும். அதுவும் வேணாம். அப்போ என்ன கொடுத்துக்கலாம்? 3. அப்போ 3ன்னு கொடுத்து பார்ப்போம். 3 கொடுத்தா என்ன ஆகிடும்? 6 - என்னது 4 2ன்னு ஆகிடும். அடுத்து இங்கே 3 கொடுத்தா 1ன்னு ஆகிடும். அப்போ 2க்கும் 1க்கு மட்டும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் போதுமானது. 2க்கும் 1க்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ? 2 தானே. சரியா? ஸோ அப்போது எல்சிஎம் வந்து 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எல்சிஎம் வந்து என்னது 2. அப்போது நீங்கள் ஆப்ஷனில் போய் மறுபடியும் அந்த ஆப்ஷனில் என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ கொடுக்கணும். எக்ஸோட வேல்யூ 3ன்னு கொடுத்து பாருங்கள். எங்கே 2 வருதோ அதாங்க ஆன்சர். சரியா? இப்போ எல்சிஎம் மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு அப்படின்னா ஏ சரியா 2x + 2. அடுத்து பி 2x - 2. அடுத்து சி சரியா 4x + 2. அடுத்து டி 4x - 2. இப்படி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்படி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் எது வருதுன்னே தெரிலிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்தோம்? 3 கொடுத்தோம். உங்களுக்கு எல்சிஎம்னா என்ன கிடைக்கணும்? 2 தானே கிடைக்கும். அப்போ இங்கே எங்கே 2 வருதோ அதாங்க ஆன்சர். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸோட வேல்யூ நான் 2 கொடுக்குறேன். சரி 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தா என்னது? 3 + 2 என்னது? 5. I2 எவ்வளோ? 10. அப்போ 10ன்னு வரக்கூடாது. அது என்னது ஆன்சர் கிடையாது. அடுத்து இங்கே 3 - 2 என்னது? 1. 2 என்னது? 2. கண்டிப்பாக இதாங்க ஆன்சராக இருக்கணும். சரிங்களா? அடுத்து இங்கே என்ன? 5 5 20. இதுவும் ஆன்சர் இல்லை. இங்கே 4. அப்போ இது என்னது? இதுவும் ஆன்சர் இல்லை. பி மட்டும் தாங்க ஆன்சர். இதுக்கு நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? அதையும் செஞ்சு பாருங்கள். அதுவும் அப்படி தான் இருக்கும். மாற்றமே இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே நான் 2 கொடுத்தா என்ன ஆகிடும்? 10ன்னு மாறிடும். சரிங்களா? 3 கொடுத்தாக்கல பார்க்கலாம். 3 கொடுத்தா 5. 5லேருந்து 10 கழிச்சா 5. அடுத்து இங்கே 3 கொடுத்து பார்க்கலாம். 9 5 45. 45லேருந்து 20 கழிச்சா 25. இப்போது 5க்கும் 25க்கும் நம்ம என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 25 தான் கிடைக்கும். எல்சிஎம் வந்து என்னென்னு கிடைக்கும்? 25. சரிங்களா? இப்போ ஆப்ஷனில் எங்கே 25 கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் எல்சிஎம்மில். சரியா? இப்போ நமக்கு இதான எல்சிஎம். இதில் 25 கிடைச்சிச்சு அப்படின்னா அதாங்க ஆன்சர். செக் பண்ணி பார்ப்போமா? இப்போது பாருங்கள், இப்போ 3 - 2 1 ஒரு 5 என்னது? 5. அடுத்து 3 + 2 என்னது? 5. அப்போ 5 × 5 என்னது? 25. அவ்வளோதாங்க.
இதுக்கு நீங்கள் படிக்கணும்னு அவசியமே என்னது கிடையாது. ஈஸியாக என்ன பண்ணலாம், எவ்வளோ பெரிய இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய கணக்கு கொடுத்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய கணக்கு கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன், என்னால் ஈஸியாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய அனைத்து கணக்குகளும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு 10ஆம் வகுப்பில் கண்டிப்பாக இந்த மாடலில் கொஸ்டின் இருக்குது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். 10ஆம் வகுப்பில் 3வது பாடத்தில் இருக்குது இயற்கணிதம் இந்த டாப்பிக்குக்கும். அதில் கடைசியில் எல்சிஎம் எஸ்சிஎஃப் கேட்டிருப்பாங்க. சரியா? அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போவோம். அடுத்த மாடல் நம்பர் 20. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இதே இயற்கணிதத்தை பயன்படுத்தி x² - 5x + 6 x² + 4x - என்னது 12 ஆகியவற்றின் எஸ்எஃப் x - 2 எனில் அதன் எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இது போல் 2 கேட்டகரி கொடுத்துட்டு ஒரு எஸ்எஃப் கொடுத்தா அப்படின்னா நமக்கு தெரியும். அதுதான் என்னது, பெருக்கு தொகைக்கான ஃபார்முலா. xy = என்னது, xy = எல்சிஎம் × எஸ்எஃப். ஆமாங்க, இதை படித்தா இந்த ஒரு டைப்பை படித்தா நிறைய கணக்கு போடலாம் சொன்னோம் இல்லையா? அதுதாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட ஒன்று தான் இது எக்ஸ், இன்னொன்று என்னது ஒய். அடுத்து எஸ்எஃப் தான் இங்கே இருக்கிறது. அப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்கணும். எடுத்து அப்படியே அப்ளை பண்ணால் போதுமானது. அப்படின்னா x² - என்னது 5x + 6. அடுத்து இங்கே என்னது x² + 4x - 12. சரிங்களா? அடுத்து ஸோ ஈக்குவல் டு எல்சிஎம் தெரியாது, எஸ்எஃப் எவ்வளோ x - 2. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னது கூட்டுனா 5 கிடைக்கணும், பெருக்கணும் என்ன கிடைக்கணும் 6 கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ -2 -3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை கூட்டினா என்னது -5. சரியா? இது கூட்டினா சரியா, பெருக்குனா 6. அப்போ இது எப்படி எழுதலாம், x - 2 1 x - 6 1. சரிங்களா? சரி, 3 இருக்குதா? சரி, ஓகே 3. சரிங்களா? அடுத்து இது அதே போல் இது என்ன பார்ப்போம். சரியா? உங்களுக்கு என்ன பண்ணும், பெருக்குனாக்கில் 12 கிடைக்கணும், கூட்டினா என்னது 4 கிடைக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா 6 2 என்னது 12. அப்போது 6 - 2. அப்போ பாருங்கள் -12 4. அப்படின்னா இது எப்படி எழுதலாம், x + 6 1 x - 2 1. சரிங்களா? அடுத்து இங்கே என்னது x - 2 இருக்குது, அதை நான் அந்த பக்கம் டைரெக்டாக கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தோம் அப்படின்னா x - என்னது 2. ஸோ அப்போ என்னது எல்சிஎம் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த x - 2க்கும் x - 2க்கும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது என்னது x - 3 x + 6. அடுத்து என்னது x - 2. ஸோ இதாங்க எல்சிஎம். சரிங்களா? சார் இதெல்லாம் எங்களால் போட முடியாது சார், எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னாக்கல, இதுக்கு தான் நான் ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். இது போல் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், சரிங்களா, வேல்யூ கொடுக்கணும். அவ்வளோதாங்க. வேல்யூ கொடுத்து பார்ப்போமா? சரியா? இங்கே வேல்யூ கொடுத்துருப்போம். ஒன்றே தரலாமா, 1 வேணால் 2 கொடுத்து பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்மளால் ப்ளஸ் வர்ற மாதிரி நம்ம எடுக்க முடியும். 2 கொடுத்தாங்க 0 ஆகிடுதா, 3 கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 கொடுப்போம். 3 கொடுத்தா அது என்ன ஆகிடும், சரியா 9 மைனஸ் அடுத்து என்னது 15 ப்ளஸ் என்னது 6. சரிங்களா? அடுத்து மறுபடியும் இது என்னது 0 ஆகிடுதா. சரி, 4 கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா 0 ஆகிற மாதிரியோ அல்லது மைனஸில் வர மாதிரி எடுக்காதீங்க, போகிறது கஷ்டமாக இருக்கும். 4 எடுத்துக்கலாம். அப்போ 16. அடுத்து என்னது -20 ப்ளஸ் என்னது 6. அப்போ 22. அப்போ என்னன்னு கிடைக்குது 2ன்னு கிடைக்குது. இதோட வேல்யூ என்னது 2. இதோட வேல்யூ என்ன, இதோட மொத்த வேல்யூவே 2 தாங்க. இப்போ இதுக்கு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். இது என்னது 4னா 16 ப்ளஸ் 16 மைனஸ் என்னது 12. இப்போ 32 அப்படின்னாக்கல 12 கழிச்சு அப்படின்னாக்கல 20. அப்போது ஒன்று 2, இன்னொன்று என்னது 20. அப்போ ஒரு வேல்யூ 2, இன்னொரு வேல்யூ என்னது 20. இதுக்கு 4 கொடுத்து பார்ப்போம். 4 கொடுத்தா எவ்வளோ 2 அப்படின்னா டிவைட் பை என்னது 2 2 அடிச்சிட்டோம் அப்படின்னா 20. அப்போ எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு அது மாதிரி கிடச்சி 20 வருதோ அதாங்க ஆன்சர். இப்போ இதான ஆன்சர், நமக்கு இங்கே 20 வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரியா? அப்போ 4 - 1. சரியா? 4 - 1 என்னது 3. சரி 1. அடுத்து இது என்னது 10. அப்போ 4 - 2 அப்போ என்னது 2. 12 எவ்வளோ 20. அவ்வளோதாங்க. இதுக்கு ஃபார்முலா தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஃபார்முலா தெரிஞ்சு நீங்கள் போடணும்னு என்னது அவசியம் கிடையாது. ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ எல்சிஎம் டாப் டு பாட்டம் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். நீங்கள் தொடர்ச்சியாக படிங்க. சரியா? படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதும் போது தான் கொஸ்டின் வந்து எளிமையாக தோணும். டேரெக்டாக நீங்கள் அப்படியே வந்து டெஸ்ட் எழுதாதீங்க தயவுசெய்து. சரிங்களா? ஒருவேளை டெஸ்ட்டு நீங்கள் லேட்டாக எழுதுகிற மாதிரி இருந்தாக்கலாம் என்ன பண்ணுங்கள்,
படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. சரியா? தயவுசெய்து படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கே ஒரு திருப்தி கிடைக்கும், உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கும், நமக்கு 25 வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ கொடுக்கப்பட்ட கணக்குகள் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். சரியா? உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களும் உங்கள் கூட பயணிக்கிறதுக்கான வழிகள் ஏற்படும். சரியா? ஸோ நல்லது யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் சொல்லலாம், அதில் எந்த வித தவறும் கிடையாது. சரிங்களா? எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், 25க்கு 25 வாங்குவோம். நன்றி.